இப்போ வந்து நவராத்திரி 22ஆம் தேதி வருது இல்லையா? ஸோ நம்ம ரசிக்க ருசிக்கையில் வந்து நவராத்திரி கொண்டாட்டம் தான் ஸ்டார்ட் ஆயிடுது. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி அப்படின்னா அலைமகள், கலைமகள், மலைமகள் இவங்க 3 பேரும் சேர்ந்து மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வந்து வதம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து நவராத்திரியாக கொண்டாடுறோம். நவ அப்படின்னா வந்து 9. முதல் 3 நாள் வந்து துர்காக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதியை நம்ம கொண்டாடுறோம். நவராத்திரி அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்? முதல்ல நமக்கு நல்ல ஞாபகத்துக்கு வந்து சுண்டல் தான். ஏன்னா சின்ன வயசில் நம்ம வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் நின்று சுண்டல் வாங்கி சாப்பிட்டுப்போம். இன்றைக்கி என்ன சுண்டல், நாளைக்கு என்ன சுண்டல் கிடைக்கும் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வளர வளர என்ன ஆகும்னா, நம்ம கொலு வைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து என்னென்னலாம் அதில் வந்து புதுசாக கொண்டு வரலாம், புதுசாக என்ன கோலம் எப்படி போடலாம், டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நவராத்திரி அப்படின்னோடனே நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுக்கு எப்போ வேணாலும் வருவாங்க. காலையில் கூப்பிட்டா சாயந்தரம் வருவாங்க, சாயந்தரம் கூப்பிட்டா காலையில் வருவாங்க. இப்படி மாறி மாறி ஃபுல் டே யாராவது வந்துட்டே தான் இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஈஸியாக ஒரு சில ஐட்டம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். அதனால நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் பொடி எப்படி பண்ணுறதுன்னு. நிறைய வெரைட்டி ஆஃப் சுண்டல் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு அதுக்கு மேல் பொடி, பேசிக்கான மேல் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. சுண்டல் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 கப், தனியா 1/2 கப், வெள்ளை எள் 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 3 நம்பர், பெருங்காயம் ஒரு சிறிய கட்டி, தேங்காய் 1/4 கப், வேக வைத்த கொண்டக்கடலை 1 கப், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. சுண்டல் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பெருங்காயம். இந்த மேல் பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த சுண்டலுக்கு வேணாலும் அர்ஜென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காய்க்கு கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய், அப்புறம் கோவக்காய், உருளைக்கிழங்கும் கோவக்காயும் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். இந்த மாதிரி காய் பண்ணும்போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகா நான் 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகு, தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஃபஸ்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் தேங்காயும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி எடுத்து தான் இப்போ நான் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்க வேண்டாம், லாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணும்போது சேர்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் தனியா, வரமிளகா, பெருங்காயம் இதெல்லாம் வறுத்துட்டு, மிளகு இதெல்லாம் வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சுண்டல் தாளிச்சிட்டு இந்த பொடியையும் போட்டுட்டு மேலாக தேங்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்லை உடனே நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, தேங்காய் இதோட வறுத்துட்டு அரைச்சிட்டு உடனே அதையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி தனியாக ட்ரையாக நீங்கள் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வெளியிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். பட் தேங்காயை வறுத்துட்டு இதோட சேர்த்து பொடி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கலர் மாறாமல் தீயாமல் வறுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை சுண்டல் தான் பண்ண போகிறோம். அதாவது வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் கருப்பு கொண்டக்கடலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காராமணி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லை மிச்சம் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காய்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், கோவக்காய், உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய், குடமிளகா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போதும் யூஸ் பண்ணலாம். இங்கே கலர் மாறாமல் வறுபடணும். நல்லா வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும். இப்போ வந்து நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் தனியாக பொடி பண்ணிக்கலான்னு சொன்னேன். நான் வந்து இப்போ தேங்காயும் சேர்த்து தான் நான் வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ண போகிறேன். ஸோ தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஈரப்பதம் போனால் போதும், ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா சுண்டல் பொடி, அதுக்கு வந்து வறுத்துட்டு நல்லா கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கணும். ஸோ பொடி பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து கொண்டக்கடலையே முன்னாடி நாளே ஊற வச்சுட்டு அதை வந்து நைட்டை ஃபுல்லாக ஊறிட்டு காலையில் வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை,
இந்த பொடியெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கல அப்படின்னா நீங்கள் வரமிளகா காரத்துக்கு வரமிளகா மட்டும் தாளிச்சிட்டு இந்த வேக வச்ச சுண்டலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் தேங்காயை மட்டும் மேலாக போட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டால் போதும். அப்படியும் பண்ணலாம். சுண்டலை சேர்த்துருவோம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் தேவைப்படாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். அப்படியே ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். நம்மளுடைய கொண்டக்கடலை சுண்டல் வந்து ரெடி. சுண்டல் பொடி செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பெருங்காயம், வரமிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, மிளகு இதை லைட்டாக வறுத்துக்கணும். அது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா எள்ளையும் சேர்த்துட்டு அது பொரியும் போது தேங்காயும் சேர்த்து அது ஈரப்பதம் போக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அது கோர்ஸாக பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த வேக வச்ச கொண்டக்கடலையும் அதில் போட்டுட்டு நம்ம சுண்டல் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அது மேலாக தூவிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கொண்டக்கடலை சுண்டல் ரெடி.